ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கை வலிக்காமல் மாவு போட்டு அழுத்தி பிசையாமல் ஒரு அருமையான கோதுமை லேயர் புரோட்டா தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம கோதுமை பரோட்டா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நம்ம சோடா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் பிணைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் இளஞ்சூடான தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் இளஞ்சூடாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் போட்டு ரொம்ப அழுத்தி பிசையணும்னு அவங்க கிடையாதுங்க. சப்பாத்திக்கு எப்படி நம்ம கொஞ்சம் சாஃப்டாக பிணையோமோ அந்த மாதிரி பிணைஞ்சிக்குங்க. அவ்வளோதான். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் இலகலாக வந்து பிணைஞ்சிக்கிட்டா நமக்கு புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை கொஞ்சமாக இந்த மேலே ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இது ஃபுல்லாகவே நல்லா தடவிட்டு இது ஒரு நீங்கள் போட்டு ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கணும்லாம் கிடையாதுங்க. சும்மா சாதாரணமாக சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் வந்து அதை அப்படியே வச்சுருங்க. இப்போ நமக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் போல் ஆயில் வந்து கையில் வந்து ஊற்றிக்குங்க. ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிணைஞ்சிட்டு இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டை, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கோங்க. இல்லை வந்து சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம உருண்டைகளை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவெல்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து சப்பாத்தி கட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தியோட கொஞ்சம் உருண்டை வந்து தேய்க்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம தேய்க்க போகிறோம். அதனால வந்து நான் வந்து அடுப்பு மேடைக்கல்ல வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கோடு போட்டுக்குங்க. இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லேயராக வரும். மாவை போட்டு ரொம்ப பிணையணும்னு அவசியம் இல்லை. மாவை போட்டு வந்து சில பேர் வந்து விசிறுவாங்க. போட்டு புரோட்டாக்கெலாம் பாருங்கள் கடையில் போட்டு விசிறுவாங்க. அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாதுங்க. இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒன்று சேர்த்துருங்க. அப்படியே இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம உருட்டிடலாம். ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாங்க. இதே மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டில் அடிக்கிறங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தான் வச்சுருக்கோம். இது மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் வந்து லைட்டாக கையில் தட்டிட்டு இது இப்படியே வந்து சும்மா அழுத்தம் கொடுங்க. நம்ம வந்து இதை போட்டு சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சு தேய்க்கணும்லாம் தேவை கிடையாதுங்க. சும்மா கையிலே நம்ம இப்படி பண்ணாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம ரொம்ப அகலமாக வேணாம், ரொம்ப சின்னமாக வேணாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனாக நமக்கு வேணுங்க. இதே மாதிரி கையில் தேய்ச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து தோசைக்கல்ல போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்லை வந்து வச்சுட்டோம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோன்னே இதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேமாக வந்து கொஞ்சம் நல்லா வந்து படுற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ லைட்டாக கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் இதே மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டு நம்ம எடுக்கணுங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து அடிக்கடி ஊற்றணும்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஏற்கனவே நமக்கு எண்ணெயில் தான் இது கொஞ்சம் நல்லாவே ஊறி இருக்குது. அதனால் லைட்டாக ஊற்றினாலே போதும். நமக்கு நல்லா வந்து 2 சைடு வந்து கொஞ்சம் நல்லா வந்து கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம்.
பாருங்கள் இப்போ நமக்கு 2 சைடுமே நல்லா வந்து கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். அதுக்காக ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் மேலே மட்டும் நல்லா வெந்துடும், உள்ளே வந்து கொஞ்சம் மாவு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து ஃப்ளேம் வந்து அந்த கல்லில் வந்து படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள் நமக்கு இப்போ ஒரு அருமையான கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இது வந்து நம்ம போட்டிருக்கனால கொஞ்சம் லேயராக இந்த மாதிரி வருங்க. ஆனால் வந்து உங்களுக்கு மைதா மாவு பரோட்டாவோட கோதுமை மாவு பரோட்டா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மைதா மாவு வந்து உங்களுக்கு அது வந்து இழுக்கும் போது கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அது வந்து இப்படி எடுத்தாலும் கொஞ்சம் அப்படியே உதிரியாக வரும். ஆனால் உங்களுக்கு கோதுமை வந்து ரொம்பவும் நமக்கு உடல் வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு கோதுமை. அதனால வந்து கோதுமையிலே செய்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.